صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால அந்நஹ்வுல் வாதிஹ் அப்படிங்கிற கித்தாபை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் ஜர் செய்யக்கூடிய எழுத்துக்களை நம்ம படித்து முடிச்சுட்டோம். இருந்தாலும் கித்தாபுகளில் சில உதாரணங்கள் போடுறாங்க. அந்த உதாரணங்களை மட்டும் நம்ம படிச்சிருவோம். பாருங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யக்தஉ அந்நஜ்ஜாரு. யக்தஉன் நஜ்ஜாரு அல் ஹஷப. அல் ஹஷப பில் மின்ஷாரி. பில் மின்ஷாரி. யக்தஉன் நஜ்ஜாருல் ஹஷப பில் மின்ஷாரி. கத்தஅன வெட்டினான், துண்டித்தான். நஜ்ஜார் அப்படின்னா ஆசாரி, ஹஷபுனா பலகை, மின்ஷார் அப்படின்னா ரம்பம். பாருங்க, ரம்பத்தை கொண்டு பலகையை ஆசாரி வெட்டினார். ரம்பத்தை கொண்டு தானே 1 2 ஆக்கிடுவோம், 2 4 ஆக்கிடுவோம். அப்ப யக்தஉன் நஜ்ஜாரு, யக்தஉ ஃபஅலு, நஜ்ஜார் தான் ஃபாயில், அவர் தான் துண்டிக்கிறாரு. இது என்னது மஃபூல், துண்டிக்கப்பட்டது என்னது பலகை. இப்ப நமக்கு சட்டம் என்னன்னா, இங்க பா வருது. மின்சார் என்பது இஸ்மு, இஸ்முல மட்டும்தான் ஜர் செய்யக்கூடிய பா நுழையும், ஜர் செய்யும். இங்க பாருங்க, பேஜாரு, மின்சாரி மஜ்ரூர். ரம்பத்தை கொண்டு பலகையை ஆசாரி வெட்டினார், அதாவது பிளந்தார் கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வச்சுக்கலாம். யக்தவுக்கு வெட்டினார் தான், ஷக்க அப்படின்னா தான் பிளந்தான் அப்படிங்கிற அர்த்தம் வரும். அப்ப இங்க என்ன சட்டம், பில் மின்சாரி என்பதில் பா நுழைந்து மின்சாரி என்பதற்கு என்ன செய்து ஜர்ரு செய்திருக்கிறது. அடுத்து 2வது உதாரணம் பாருங்க. ரஅய்து தாயிர. ரஅய்து அத்தாயிர ஃபில் கஃபஸி. ஃபில் கஃபஸி. ரஅய்து தாயிர ஃபில் கஃபஸி. ரஅய்துனா நான் பார்த்தேன், ரஆனா பார்த்தான், பார்த்தவன் யார், நான். இந்த பார்த்தான் நான் இந்த ரெண்டையும் சேர்த்தனா ரஅய்துன்னு வந்துடும். அப்ப பார்த்தவன் உள்ளே இருக்கிறான். அப்ப ரஅய்து ஃபஅலு லமீரு ஃபாயில். எதை பார்த்தேன், பார்க்கப்பட்டது என்னது, தாயிர். தாயிர்னா பறவை, அது மஃபூல். பார்த்தவன் உள்ள இருக்கிற அன, அது உள்ள இருக்கிறனால தான் ஃபஅலு லமீர் ஃபாயில் நம்ம என்ன செய்யறோம், சொல்றோம். பார்க்கப்பட்டது என்னன்னா தாயிர், மஃபூல். அப்ப பறவையை நான் பார்த்தேன். ஃபில் கஃபஸ். கஃபஸ்னா கூண்டு, பறவை கூண்டுன்னு சொல்றோம்ல, பறவை கூண்டு. அப்ப ஃபில் கஃபஸி, பறவை கூண்டில் பறவையை நான் பார்த்தேன். பாருங்க, ஃபீ ஜாரு, கஃபஸ் என்னது மஜ்ரூர். ஃபீ என்ற ஜர் செய்யக்கூடிய எழுத்தாகிறது கஃபஸ் என்ற இஸ்மில் நுழைந்து அதற்கு ஜர் செய்திருக்கிறது. அப்ப ஃபீ என்பது ஜருடைய எழுத்து, இஸ்முல மட்டும்தான் நுழையும், இஸ்முக்கு என்ன செய்யும், ஜர் செய்யும். ரஅய்து தாயிர, பறவையை நான் பார்த்தேன். ஃபில் கஃபஸ், கூண்டில் நான் பார்த்தேன்.
சரி, அடுத்த ஒரு உதாரணம் பாருங்க. லில் புஸ்தானி, லில் புஸ்தானி பாபானி, லில் புஸ்தானி பாபானி வஅலா குல்லி பாபின், வஅலா குல்லி பாபின் ஹாரிசுன். புஸ்தான் அப்படின்னா தோட்டம். லீ வந்து ஜருடி எழுத்து. லீக்கு வந்து இக்கு அப்படிங்கிற மானா வரும். அப்ப லில் புஸ்தானி தோட்டத்திற்கு இருக்கிறது பாபானி. பாபுன் உடைய இருமைதான் பாபானி. 2 வாசல்கள் இருக்கிறது. இது வந்து இருமை. இருமைக்கு என்ன ஏறாபோ? அலிஃபை கொண்ட ரஃபை, யாவை கொண்டு நசபு ஜர்ரும்பாங்க. ரஃபுடைய நேரத்தில் அலிஃபு வரும், நசபு ஜர்ருக்கு போறமா யா வரும். இங்க பாருங்க, லில் புஸ்தானி தோட்டத்திற்கு இருக்கிறது. செய்தியை நம்ம முன்கூட்டியே முடிச்சிட்டோம். இங்க பாருங்க, லீ வந்து ஜாரு, புஸ்தானி என்பது மஜ்ரூர். தோட்டத்திற்கு இருக்கிறது, என்ன இருக்கிறது? செய்தி ஆரம்பிக்கவே இல்லை. அப்ப இதுக்கு பேர் ஹபர் முகத்தம். செய்தியை சொல்வதற்கு முன்னாலே செய்தியை முடிச்சதுனால இது வந்து முகத்தம். பாபானி 2 வாசல்கள் ஆகிறது. இதான் செய்தி ஆரம்பிக்கு. அப்ப அந்த முகுததா பின்னால வந்ததுனால அதுக்கு பேர் முஅக்கர். முகுததா முஅக்கர் என்ன செய்வாங்க? சொல்வாங்க. பாருங்க, தோட்டத்திற்கு இருக்கிறது 2 வாசல்கள் ஆகிறது. இது அசல் எப்படி இருக்கணும்? பாபானி லில் புஸ்தானி அப்படின்னு இருக்கணும். சரி, அடுத்து பாருங்க, வஅலா குல்லி பாபின் ஒவ்வொரு வாசல்கள் மீதும் ஹாரிசுன் ஒரு பாதுகாவலர் இருக்கிறார். இங்கே பாருங்க, வஅலா குல்லி பாபின், அலா வந்து ஜாரு, குல்லி வந்து மஜ்ரூரு, முதாஃபு, பாபின் முதாஃபு இலைஹி. முதாஃபு இலைஹி. ஹபர் முகத்தம். செய்தி ஆரம்பிக்கும் முன்னாடியே செய்தி முடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு வாசல்கள் மீதும் இருக்கிறார். யார் இருக்கிறார்? ஹாரிசுன். ஹாரிசுன் தான் முகுததா முஅக்கர். இந்த முகுததா முன்னால வந்திருக்கணும், பின்னால வந்ததுனால அதுக்கு பேர் பிற்படுத்தப்பட்ட முகுததான் சொல்றோம். ஹபர் பின்னால வரணும், முன்னால வந்ததுனால ஹபர் முகத்தம், முற்படுத்தப்பட்ட ஹபர் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம்? சொல்லுகின்றோம். இங்க பாருங்க, என்ன சட்டம்? லீ அப்படிங்கிற ஜரு செய்யக்கூடிய எழுத்து புஸ்தான் என்ற இஸ்மின் மீது நுழைந்து அதற்கு ஜரு செய்திருக்கிறது. அலா அப்படிங்கிற ஜரு செய்யக்கூடிய எழுத்தாகிறது குல்லு என்ற இஸ்மின் மீது நுழைந்து அதற்கு ஜரு செய்திருக்கிறது. இது கிதாப்ல சொல்லப்பட்ட உதாரணங்கள். குர்ஆன் ஹதீஸை படிக்கும் பொழுது இது போன்ற உதாரணங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? இந்த சட்டத்தை ஒத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் நம்முடைய முயற்சியை வெற்றியாக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على